வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கோட்டைங்க, அல் ஃபலாயா ஃபோர்ட். இதுதான் அந்த ஃபோர்ட்டு. 3 டவர்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று, மிடில் ஒன்று, அந்த லாஸ்ட்டில் ஒன்று. வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோர்ட்டு வந்து 18th செஞ்சுரியிலேருந்து கட்டியிருக்காங்க. முக்கியமாக இதோட ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து 1819 நடந்த ஒரு வாரில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோமே அல்தயா ஃபோர்ட்டு, அந்த ஃபோர்ட்டில் நடந்த ஒரு வாருக்கு அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்கு. அந்த ஒப்பந்தம் தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது, ஒரு டவர் இருக்குது, வாட்ச் டவர் இருக்குது. இந்த ஏரியா வந்து ப்ரைவேட் ஏரியாவாக இருந்திருக்கு. நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன். முன்னாடி வந்து அந்த அரசர்கள் இருக்கிறதுக்கான ப்ரைவேட் ஏரியாவாக இது இருந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த டவரு அதுக்கு உள்ளே தான் வந்து பப்ளிக்லாம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா இருந்திருக்கு. இந்த ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ரூம் வந்து ரிசப்ஷன் இல்லைனா மஜ்லிஸ் மாதிரி இருந்திருக்கு. அது ப்ரேயர் ரூம் மாதிரி, இல்லைனா ரிசப்ஷன் ரூம் அந்த மாதிரியும் ரெண்டுமாவே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து லிவிங் ரூம் 2வது ரூமு. இது வந்து உள்ள என்ட்ரன்ஸு, அந்த பப்ளிக் ஏரியாவுக்கும் இந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கும் வர என்ட்ரன்ஸ் இது. இது வந்து சம் பர்பஸ் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு சம் பர்பஸுக்காக ஏதோ ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் வாட்ச் பண்ணுறதுக்காண்டி அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, வெளிச்சத்துக்காகவும் இருக்குது. மேலே ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுற பர்பஸுக்காக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். இந்த டவர் வந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. உள்ளே போகலாம். இது எல்லாமே டேட்ஸ் மரம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ஃப்ளோர் அமைச்சிருக்காங்க. இது வெளியே இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து அந்த காலத்தில் பப்ளிக்கோட அசம்பிள் ஆகிற இடமா இருந்திருக்கு. இதோட செவர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் தான், டைரக்ட் மண் தான். மண், இந்த கோரல் பிரீக்ஸு, இந்த கடலில் கிடைக்கிற இந்த சிப்பி, இதெல்லாம் வச்சு தான் கலந்து கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது சென்ட்ரலில் இருக்கிற வாட்ச் டவருங்க. இந்த வாட்ச் டவரில் தான் வந்து வீரர்கள் வந்து மேலே இருந்து எதிரிகள் வராமல் அங்கே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் வந்து அந்த அரசர்களோட லிவிங் ரூமாக இருந்திருக்கு. டோட்டலாக இந்த இடமே வந்து அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக டேட்ஸ் மரம் இருக்குல்ல, அதோட பசுமையான தோட்டத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த அல்குவாசியம் ஃபேமிலி வந்து சம்மர் டைமில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே அந்த காலத்தில் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்ட் எடுக்கிறதாக யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த முக்கியமான ஒப்பந்தம் என்னென்னா, 1819 வந்து அல்தயா ஃபோர்ட்டில் ஒரு முக்கியமான வார் நடந்தது. இந்த முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். அதில் வந்து பிரிட்டிஷ் படையினருக்கும் இந்த அல்குவாசியம் ட்ரைப்ஸு இவங்களுக்கும் ஒமானி ஃபோர்ஸஸுக்கும் போர் நடந்திருக்கு. இந்த மாதிரி கலவரத்தில் 1820 வந்து
ஒரு ஒப்பந்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. 1820 ஜனவரியிலேருந்து இங்கே உள்ள ஷேக்ஸ் முக்கியமாக இந்த அரப் கண்ட்ரியோட ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாராகிறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து முக்கியமாக இந்த லிவிங் ரூம் இந்த ஏரியாவில் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. இது இந்த ராசல் கைமாவோட முக்கியமான ஒரு ஃபோர்ட்டு. இது மேலே போகலாம் வாங்க. எல்லாமே கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸு உள்ள எல்லாமே டேட்ஸ் மரத்தாலான ஃப்ளோரு. அந்த காலத்தில் ஃப்ளோருக்கு இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்டங்குது. இதை வந்து இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்க. டூரிஸ்ட்டு அட்ராக்ஷனுக்காக வச்சுருப்பாங்களாட்டங்குது. இல்லை ஒரு உள்ள ரெஸ்ட் எடுப்பாங்களோ என்னமோ. ஏர் கூலரு, லைட் செட்டிங்லாம் இருக்குது. நைட் டைம் வந்து ஃபுல்லாக லைட் செட்டிங்கில் இருக்கும். இது மேலே இருந்து தான் இங்கே உள்ள அல்குவாசியம் அரசர்கள் வந்து வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இங்கேருந்து தான் கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு. இது உட்டாலான ஃப்ளோரு தான். இதெல்லாம் மேபி அந்த டைமில் வாட்ச் பண்ணுறதுக்காண்டி மேலே ஏறி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே ஏறி அங்கே ஹோல்ஸ்லாம் இருக்குது. அது வழியாக எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது. இது சின்ன ஜன்னல். இங்கேருந்து வெளிச்சத்துக்காண்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே போகலாம். வெளியே வந்தாச்சு. இன்னும் அந்த பக்கம் இன்னொரு இடம் இருக்குது. அதை வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக அந்த டைமில் அந்த இடத்த கட்டியிருப்பாங்க போல். இது 3 பில்டிங்கும் வந்து மிடில் இதாக இருந்திருக்கு. செல்ஃபோன் வாட்ச் டவர் மாதிரி. அந்த ஒப்பந்தம் போடுறதுக்காண்டி முடிவெடுத்த பின்னாடி ஒவ்வொரு ஷேக்கும் ஒவ்வொரு எமிரேட்டோட ஷேக், இப்போ எமிரேட்டுன்னு சொல்கிறோம், அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு அரசர்களும் வந்து 1 by 1 சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராசல் கைமாவோட அரசர் வந்து 1820 வந்து மிட் ஜனவரியில் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கான அடிப்படையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜ்மன், உமல் குயின், துபாய், சார்ஜா, ஃபுஜைரா, அபுதாபி இவங்க ஒவ்வொரு ஷேக்ஸும் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து டோர். உள்ளே போனீங்கன்னா இது வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காண்டி முக்கியமாக இதை வந்து கட்டியிருந்திருக்காங்க. இதில் இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு பொதுமக்களும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த அரசர்கள் அந்த டைமில். எயிட்டீன் நடந்த வாருக்கு அப்புறம் தான் இந்த ஒப்பந்தம் வந்து இங்கே சைன் ஆகிருக்கு.
அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் தான் வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு இந்த யுஏஇ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னல்ஸ் இந்த வழியாக ஃபுல்லாக வெளிச்சத்துக்கு. எல்லா ஜன்னலுமே கீழே தான் இருக்குது. இந்த இடம் மெயினாக இந்த பில்டிங் வந்து பர்டிகுலராக ப்ரேயருக்காகவே இருந்திருக்கு. இந்த டே டைமில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு பர்பஸுக்காக மெயினாக இந்த இடம் இருந்திருக்கு. டே டைமில் வந்து இந்த அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கல்ஃப் ரீஜன்லேயே வந்து இந்த டே டைமில் ப்ரேயர் நடக்கிறதுக்காக அமைச்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இது தான். நம்ம அதாவது இந்த மேடை மாதிரி அமைச்சு ப்ரேயர் பண்ணுறது. பொதுமக்களும் அரசர்களும் வீரர்களும் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள். கடலில் என்னென்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா முழுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு பழமையான வில்லேஜ் வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து இவங்களோட கிராமத்து வீடெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த பில்டிங்லாம் கட்டினதுக்கான எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இது அதர் சைடு சின்னதாக ஒரு கிணறு மாதிரி இருக்குது. என்ன பர்பஸுக்குன்னு தெரியல. மேபி தண்ணிக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது. இந்த யுஏஇயில் ராஸ் அல் கைமா தான் மெயின் சிட்டி. இந்த யுஏஇலாம் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அதில் இந்த முக்கியமான இடத்த வந்து அவன் பார்த்தாச்சு. இந்த இடத்த யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தமிழில் நான் தான் போட்டிருக்கேன். ஒரு டோம் மாதிரி இருக்குது. இது இந்த ப்ரேயர் ஹாலோட அவுட் சைடு. இதாங்க டோட்டல் ஏரியா. இதெல்லாமே அந்த காலத்தில் ஃபுல்லாக கவர் ஆகியிருந்திருக்கும். இந்த இடமே வந்து பேரிச்சம்பழம் தோட்டத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. நான் ரொம்ப ஃபெமிலியராக இல்லை. இதோட ஹிஸ்ட்ரி தோண்டி எடுக்கும்போது தான் இந்த சைடு கார் பார்க்கிங்லாம் இருக்குது.